லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபாவில் 4வது இறுதிச்சுற்று போட்டியாளர் திவினேஷ் பாடிய பாடல் பலரையும் உள்ளம் கவர்ந்த ஓர் பாடலாக மாறியிருக்கின்றது. அதன் காணொளி தற்பொழுது ஒளியாக்கப்பட்டு எல்லையில்லாத இன்பத்தை ரசிகர்களுக்கு மத்தியில் வழங்கியிருக்கின்றது. சரிகமபா நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் பலரும் ஆசையாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த சரிகமபா நிகழ்ச்சி மாறியிருக்கின்றது. சரிகமபாவில் வயதை மீறிய திறமை கடைசியாக தெரிவாக போகும் 6வது போட்டியாளர். சரிகமபாவில் வயதை மீறிய திறமை பல பேருக்கு இருக்கின்றது. அங்கு போட்டியாளராக கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் சிறப்பாக தனது வயதுக்கு மேலாக தங்கள் திறமைகளை வெளிக்காட்டியிருக்கின்றார்கள். அதற்காக அந்த திவினேஷ் பாடிய பாடலின் காணொளி தற்பொழுது ஒளியாகி பரவலாக ரசிகர்களின் உள்ளங்களை கவர்ந்திருக்கின்றது. இதற்கு மத்தியில் 6வது போட்டியாளரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். சரிகமபாவில் வயதை மீறிய திறமை பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. லிட்டில் சாம்ஸ் சீசன் 4 இறுதிக்கட்டத்தை அடைந்து வருகின்றது. இதில் கடந்த வாரம் வரை தொடர்ந்தும் 5வது போட்டியாளர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அந்த 5வது போட்டியாளருக்கு மத்தியில் திறமைகளின் அடிப்படையில் 6வது போட்டியாளரும் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே சரிகமபா நிகழ்ச்சியில் வெற்றியாளர்களை தெரிவு செய்யக்கூடிய ஒரு சிறந்த நிகழ்ச்சியாகவும் திறமைக்கு முன்னுரிமை கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சியாகவும் சரிகமபா நிகழ்ச்சி பார்க்கப்படுகின்றது. அதில் யார் வெற்றியாளர், யாருடைய பாடல் தற்பொழுது முன்னிலை வைக்கப் போகின்றது, இறுதிக்கு யார் செல்லப் போகின்றார் என்பதும் பலரின் விடுபாடான கேள்வியாகும். தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். லைவ் தமிழ் தொடர்பாக உங்களுக்கு தொடர்ந்தும் லைவ் தமிழ் செய்தியானது திவினேஷ் தொடர்பான செய்தியையும் போட்டியாளர்கள் ஒவ்வொருவரின் செய்தியையும் தந்துள்ளோம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. தொடர்ந்தும் இணைந்திருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும்படி லைவ் தமிழ் செய்திகள் உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றது.